Hi friends, good morning. Welcome back to Lakshmi Herbs. நம்ம லக்ஷ்மி ஹர்ப்ஸில் வந்து ஹெல்த் மிக்ஸ் வந்து ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். உங்களுக்கு தெரியும், கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட சிறுதானியங்கள்லாம் சேர்ந்து ஒரு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பெரியவங்களும் சரி சின்ன குழந்தைங்களும் சரி எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. நம்மக்கிட்ட வாங்கினவங்க எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இப்போ பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி பண்ணலாம், சின்ன குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி வெரைட்டியில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்கலாம், என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இதில் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு எல்லா டிஷ்ஷஸ்க்குமே ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளும் ட்ரை பண்ணிட்டோம், நம்மக்கிட்ட வாங்கினவங்களும் ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்னென்னலாம் பண்ணலான்னு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் எப்படிலாம் மாடிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னென்ன மாதிரிலாம் ட்ரை பண்ணேன், நம்ம கஸ்டமர்ஸ் என்னென்ன மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்க, என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹிண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போது இந்த மாவை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் ராகி கூழ் மாதிரி ரெடி பண்ணி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு குடிக்கலாம், அது ஒன்று. அதுக்கப்புறம் அதே இதில் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு தேங்காய் பால், நாட்டு சக்கரை, நெய் கலந்து உங்களுக்கு ஹல்வா மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுக்கலாம். தென் பணியாரம் பண்ணலாம். நம்ம யூஸ்வல் மாவோடு கொஞ்சம் கலந்து பணியாரம் பண்ணலாம். பேன் கேக் மாதிரி ரெடி பண்ணலாம். பேன் கேக்கில் கொஞ்சம் தேங்காயும் நாட்டு சக்கரையும் கலந்து நம்ம மாவில் பேன் கேக் பண்ணலாம். அப்புறம் ரெகுலராக நம்ம புட்டு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி புட்டு பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஹல்வா, ஒரிஜினல் ஹல்வா நம்ம எப்படி பண்ணுவோமோ நம்ம மாவை வச்சு அதேமாதிரி ஹல்வா பண்ணலாம். கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா பக்கோடா கூட பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யூஸ்வல் நம்மளோட மாவில் இந்த மாவை கலந்து தோசையாக ஊற்றி சாப்பிடலாம். இப்போது இந்த மாவை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். இன்னும் உங்கள் ஐடியாவை வச்சு நீங்கள் விதவிதமாக டிஷ்ஷஸ் பண்ணி சாப்பிட்லாம். நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு ரொட்டி மாதிரி கூட பண்ணி சாப்பிடலாம். ஸோ நம்ம பெரியவங்க ஹெல்த் கான்ஷியஸாக சாப்பிட்றவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து நெய், நாட்டு சக்கரை, தேங்காய் பால்லாம் கலந்து அவங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது 100% டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து இந்த மாவில் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு இதே ரிப்பீட் பண்ணி கொடு அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ டேஸ்ட் வைஸ்க்கு எந்த குறையும் இல்லை. வேணுங்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. இதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிற இன்னொரு வீடியோவை நான் செப்பரேட்டாக உங்களுக்கு போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.